நான் என்ன கேட்குறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்கள்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதில் ஏதாவது ஒன்று இருக்க. ஆனால் எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாமல் கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாமல் எதுக்கு? இப்போதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தேவரைய புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டை காணான்னு ஓட விடுறதை விட்டுவிட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்கே பேர் 10 எம்பி வச்சுருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில் வச்சுருக்காங்க. இப்போ உண்மையில் மானத்தை ரிசைன் பண்ணுற ரிசைனிட் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இங்கே டிவிக்கு போய் நின்று வாடா வா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்குது. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தலை வச்சு வென்று வா நீ பாப்பா. திமுக தயவில் இந்த தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு அவன் யாருன்னே தெரியல, வேறு வாய்க்குன்னு இல்லை. இந்த காங்கிரஸை ஏன் கொல்லணும்? ஏன் இந்த இடத்துல எங்கள் மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்லை ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்த தலைவருக்கோ எங்கள் மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்கக்கூடாதா? அந்த மாநிலங்களவை உறுப்பினரா பேரை இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில். காலையில் கூட கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட, அண்ணன் அந்த யாருன்னு ஏதோ சொன்னார், தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாப்புல. அவர் நாக்பூரில் வேலை செய்கிறார், நாகாலாந்தில் நல்லா வேலை செய்கிறார். ஏன் ஊருக்கு என்ன வேலை செய்வார்? இந்த திமுகவால் தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை விடு. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவர்? இப்போது இந்த டிவிக்கு ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்கார் ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது? என் மக்கள் இது எப்படி இருக்கு? இங்கே பாருங்க, இந்த டிவிக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்லை, இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிக்கே ஓட்டு இல்லை. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சுருக்கான். அதில் ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போகிறார். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிக்கே வீட்டில் தட்டேந்து வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பத்தான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, இப்ப கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா, புற மகாத்மாக்களா? விலகு. எங்கூர்ல ஒரு மகான் வென்றிருக்காப்புல, ஐயா ராஜீவ்காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமைச்சவர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன், மாணிக் தாகூர் அவர் பேர். அவர் தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்குறாப்புல, தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இப்போ இது உதயநிதி நாடு ஒன்று மட்டும் இல்லை, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? அவன் யாரு? காங்கிரஸா இல்லை வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் பிறந்து சிவகுமார் முதலமைச்சர் இருக்கிற அவர், ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்கிறார் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்று அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? அவர் ஒன்று பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போகிறாப்புல.
தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சுருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க, எங்கள் ஐயா சிதம்பரமாக ஒரு மகன் ஒரு கட்சி வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்கிட்ட கேட்குறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் திமுக வாக்கில் தான் வென்றிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாகவே கருதலை. போனால் போதுன்னு விட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையாக சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில் வந்து நில்லுங்க, போட்டி போட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்பை வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுகிறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டில் வென்றுட்டு பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில் தனியாக நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சுருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. என்ன உனக்கு? அது ஒரு கட்சி. இவர் வாயை திறந்தா மன்னராட்சி வாரிசு அரசியல். மன்னராட்சி வாரிசு அரசியலின் ஆர்ஜின் இருக்குல்ல, தோற்றுவா இருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்தில் தான் இருக்காப்புல. யார்? நம்ம ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இருக்கார, அவர் என்ன புதிதாக ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புலையா? எவ்வளோ வசதியாக பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல் சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ்.